ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆனந்த் இந்து சேனல். இன்றைக்கி நம்ம சேனலோடைய ஃபஸ்ட்டு விளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனது. அங்கே நான் இது ஃபஸ்ட்டு விளாக்றதுனால அது வீடியோவை என்னால் ஷூட் பண்ண முடியலை. வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 செல்ஃபியை போட்டாச்சு. அப்புறம் நாங்கள் போனது ஈவினிங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அட்மாஸ்பியருக்கு அந்த ஈவினிங் டைம் சன்செட் ஆகிற டைமுக்கு அந்த ராஜகோபுரத்துடைய அழகெல்லாம் அவ்வளோ சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யாரெல்லாம் இதை நல்லா ஃபீல் பண்ணியிருக்கீங்க, போய் தரிசனம் பண்ணியிருக்கீங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா போயிட்டு வந்தது அங்கே இருக்கும்போதுமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீல் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அந்த லைட்டிங்க்கு நேற்று பிரதோஷங்கிறதுனால கூட்டம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் கூட்டம் இருந்தாலுமே சாமி தரிசனம் நல்லாவே கிடச்சிது. அர்ஜுன் பார்க்கலாம் டான்ஸை போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டோங்க. நாங்கள் போன டைம் கரெக்டாக அந்த வீதி உலாவுமே நடந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கடைசி நேரத்தில் போனதுனால அதை நாங்கள் பின்னாடி போக முடியல. ஆனால் அங்கே பார்த்து சாமி தரிசனம் பண்ணணும். நல்லா இருந்துச்சு. அங்கே நல்ல விஷயங்களோட நல்லா அந்த மேலத்தலங்களோடு அந்த சாமி தரிசனத்தை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சிவபெருமான்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நந்தி பகவான்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நாங்கள் நந்தி பகவானை தரிசனம் பண்ண போனோம். நேற்று நல்ல ராஜ அலங்காரத்தோடு நல்லாவே தரிசனம் பண்ண முடிஞ்சது. நந்தி பகவானையும் கூட்டம் நிறைய இருந்தாலுமே அங்கே லைன் பை லைனாக நல்லா அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் நல்ல எல்லாருக்குமே நல்ல சாமி தரிசனம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நந்தி பகவான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே சிவபெருமான் சாமி தரிசனம் கிளம்பணும். அதையும் பார்க்கக்கூடிய நேரம் கிடச்சிது. அப்புறம் அங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்க முடிஞ்சா நல்ல டைம் கிடச்சா அதையுமே உங்களால் ரீட் பண்ண முடியும்னா ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து சிவ தரிசனமும் முடிச்சுட்டு நல்லா அங்கே உள்ள கட்டிடக்கலையெல்லாம் நல்லாவே பார்த்தோம். அடுத்து அப்படியே ஒவ்வொரு சன்னதிக்காக போய் சாமி கும்பிட்டோம். முருகர் சன்னதி, கணபதி சன்னதி, அம்மன் சன்னதி, வராகி அம்மன் சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, சண்டிகேஸ்வர் சன்னதி எல்லாத்தையுமே